ரீசெண்டா 2 நெரைட் ஸ்னெயில்ஸ் பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தேன். வாங்குன புதுசுல அத மினி டேங்க்ல தான் போட்டு வச்சிருந்தேன். பேட்டா ஃபிஷ்லாம் வளர்ப்போம்ல, அந்த மாதிரி மினி டேங்க்ல தான் போட்டு வச்சிருந்தேன். அடுத்த நாளே பார்த்தா ஒரு ஆள காணோம். என்னடா தம்மா துண்டு டேங்க்ல எப்புட்றா ஒரு ஆள் காணாம போகும் அப்டின்ட்டு நானும் வளச்சு வளச்சு தேடிட்டு கடைசில பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். ஏன்னா ரொம்ப நேரம் தேடுற மாரி ஆயிருச்சு. வேற ஒரு டேங்க்குக்கு பின்னாடி போய் தலைவர் இருக்காரு. காஞ்சு கருவாடாயி இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருந்தா கதை க்ளோஸ் ஆயிருக்கும் போல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எடுத்து உள்ள போட்டேன். உயிரோட தான் இருந்துச்சு. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மினி டேங்க்லலாம் நெரைட் ஸ்னெயில் வைக்கிறீங்கன்னா, மோஸ்ட்டா டக்குன்னு வெளில வந்துரும். ஏன்னா வந்து மினி டேங்க்கா இருக்குது. இல்ல வாட்டரோட பாராமீட்டர் வந்து அன்ஸ்டேபிளா இருக்குது. இல்ல ஃபுட் வந்து இருக்கிற டேங்க்ல கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்டின்னாலே, இவங்க வெளில வந்துருவாங்க. மோஸ்ட்டா இது வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய டைப் தான் இந்த ஸ்னெயில்ஸு. அதனால சின்ன டேங்க்கா இருந்தா, நீங்க ஒரு லிட் போட்டு கவர் பண்றது நல்லது. ஆனா நான் வந்து என்னுடைய 2 ஃபீட் டேங்க்குக்கு உடனே மாத்துனேன். அதுக்கப்புறம் எத்தனையோ நாள் ஆயிருச்சு. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, வெளில வந்த மாரி இல்ல. ஸோ அதனால என்கிட்ட இருந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா, மினி டேங்க்ல 2யுமே போட்டு வச்சிருந்ததுனால, ஒரு ஆளு பார்த்தீங்கன்னா, கிளம்பி கிளம்பி போயிருவாப்புல எங்கேயாவது. ஸோ உங்க டேங்க்ல நெரைட் ஸ்னெயில் இருக்குதுன்னா, என்ன மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. அண்ட் இப்ப தான் வாங்கிட்டு வந்திருக்கிறீங்கன்னா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. திடீர்னு நைட்டோட நைட்டா பைய தூக்கிட்டு கிளம்பிருவானுங்க.